நாவல் தலைப்பு பௌர்ணமி கொலைகள். முழு நாவல். அத்தியாயம் 1. வேப்பம்பட்டி கிராமம் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தது. வானில் பௌர்ணமி நிலவு வெள்ளித்தட்டெனத் தெரிந்தது. கிராமத்தின் நடுவில் இருக்கும் பழமையான சாமுண்டி அம்மன் கோவில் மட்டும் விளக்கொளியில் மின்னியது. வருடம் ஒரு முறை நடக்கும் விசேஷ பௌர்ணமி பூசை முடிந்து மக்கள் கலைந்து சென்றிருந்தனர். அதிகாலை 3 மணி. காவல்துறை அதிகாரி விஜய், வயது 28, வெளியூரில் இருந்து புதிதாக இங்கு பொறுப்பேற்ற துடிப்பான இளைஞர். அதிகாலையில் வந்த ஒரு தொலைபேசி அழைப்பால் அவர் தூக்கம் கலைந்து கோவிலை நோக்கி விரைந்தார். அங்கே கோவிலின் பின்புறம் உள்ள புளிய மரத்தடியில் கிராமத்தின் மரியாதைக்குரிய பெரியவர்களில் ஒருவரான நிலக்கிழார் ஆறுமுகம், வயது 65, மர்மமான முறையில் கொல்லப்பட்டு கிடந்தார். கொலையை பார்த்த மக்கள் கூட்டம் அலறியது. சடலம் மிகவும் கொடூரமாக சிதைக்கப்பட்டிருந்தது. கூர்மையான ஆயுதத்தால் வெட்டப்பட்ட காயங்கள் இருந்தன. ஆனால் சம்பவம் நடந்த இடத்தில் இரத்தத் துளிகள் தவிர வேறு எந்த தடயமும் இல்லை. காலடி தடயமோ சண்டையிட்டதற்கான அடையாளமோ இல்லை. ஆறுமுகத்தின் விலையுயர்ந்த நகைகள் அப்படியே இருந்தன. கொள்ளை நோக்கமல்ல, நிலவின் சாபம் மறுபடியும் தொடங்கிடுச்சு என்று கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான குரல் பயத்தில் உறைந்தது. விஜய் அந்த பக்கமாக திரும்பினார். அங்கே நின்றிருந்தார் பாட்டி கருத்தம்மா, வயது 70. கூர்மையான கண்களும் தலை நரைத்த சாமானிய பெண்மணி. என்ன சாபம் பாட்டி என்று விஜய் வினவினார். வெகு காலத்துக்கு முன்னாடி இந்த நிலவு நிறைஞ்ச ராத்திரியில ஒரு தாயையும் மகனையும் அநியாயமா கொன்னு போட்டாங்க. அவங்க ஆவி பௌர்ணமி ராத்திரியில வந்து கிராமத்துல தப்பு செஞ்சவங்கள பழி வாங்கும்னு ஒரு கதை இருக்கு சாமி. பெரியவர் நிறைய தப்பு செஞ்சவர் என்று கருத்தம்மா கண்களில் பயத்துடன் கூறினார். விஜய் பகுத்தறிவுடன் இதை மறுத்தார். இது ஆவி வேலை இல்லை பாட்டி, இது ஒரு தொழில்முறை கொலையாளி வேலை. இந்த சாபத்தை வைத்து யாரோ பயங்கரமான ஒன்றை செய்கிறார்கள். விஜய் இந்த கிராமத்து நம்பிக்கைகளுக்கும் நிஜ கொலைக்கும் உள்ள தொடர்பை ஆராயத் தொடங்கினார். ஆனால் தடயமில்லாதது அவரை சோர்வடையச் செய்தது. கொலையாளி ஒரு நிழலாக இருந்தான். அத்தியாயம் 2. ஆறுமுகத்தின் கொலை விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. விஜயின் குழுவினர் கிராம மக்களிடமும் கோவிலைச் சுற்றியுள்ளோரிடமும் விசாரித்தனர். ஆறுமுகம் கோவில் நில விவகாரங்களில் தலையிட்டதாகவும் பலரை ஏமாற்றியதாகவும் தகவல்கள் கிடைத்தன. அடுத்த பௌர்ணமி நெருங்கியது. கிராமமே பீதியில் நடுங்கியது. மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். அன்று இரவு விஜய் கோவிலைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இரகசிய கண்காணிப்பை பலப்படுத்தினார். ஆனால் கொலையாளி மிக தந்திரசாலி. அவன் கோவிலில் இருந்து வெகு தொலைவில் கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் உள்ள வயல்வெளியில் தனது 2வது பலியை முடித்தான். 2வது பலி வீரப்பன், வயது 55, ஆறுமுகத்தின் நெருங்கிய நண்பர் மற்றும் கோவில் அறங்காவலர்களில் ஒருவர். முதல் கொலையைப் போலவே அவரும் கொடூரமாக கொல்லப்பட்டிருந்தார். மரணத்தின் முறை ஒரே மாதிரியாக இருந்தது. அதிக இரத்தப்போக்கு, கூர்மையான வெட்டுக்காயங்கள். இந்த கொலையில் ஒரு வித்தியாசம் இருந்தது. வீரப்பனின் சடலத்திற்கு அருகில் மண்ணில் வரையப்பட்ட ஒரு வித்தியாசமான சின்னம் இருந்தது. அது ஒரு முக்கோணத்திற்குள் ஒரு பிறை நிலவு இருப்பது போல காட்சியளித்தது. விஜய் அந்த சின்னத்தை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தார். பாட்டி கருத்தம்மா சொன்ன சாபக் கதைக்கும் இந்த சின்னத்திற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று முடிவுக்கு வந்தார். அவர் உடனடியாக பாட்டி கருத்தம்மாவிடம் சென்றார். சின்னத்தை காட்டி விளக்கம் கேட்டார். பாட்டி கருத்தம்மா, அந்த சின்னம் பழிவாங்கும் தெய்வம் என்பதை குறிப்பதாகவும் அந்த கோவில் நில விவகாரங்களில் ஆசைப்பட்டவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறினார். மேலும் ஆறுமுகமும் வீரப்பனும் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு நில அபகரிப்பு விவகாரத்தில் முக்கிய பங்கு வகித்தனர் என்று தெரிவித்தார். விஜய் தனது பார்வையை மாற்றினார். கொலையாளி ஒருவன் இருக்கிறான். அவன் அந்த நிலவு சாபத்தை பயன்படுத்தி அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் பழிவாங்க திட்டமிடுகிறான். இது ஒரு பரம்பரை பழிவாங்கல் போல தெரிந்தது. அந்த குடும்பத்தாரின் அடுத்த இலக்கு யார்? அத்தியாயம் 3. விஜய் இப்போது கோவில் நில அபகரிப்பு வழக்கை முழுமையாக தோண்டி எடுக்கத் தொடங்கினார். 25 ஆண்டுகளுக்கு முன் நிலத்தை இழந்த குடும்பம் குப்புசாமி என்பவருடையது. குப்புசாமியும் அவரது மனைவியும் அந்த அதிர்ச்சியில் மரித்துப் போயினர்.
அவர்களுக்கு ஒரு சிறு வயது மகன் இருந்தான். பெயர் சக்திவேல். சக்திவேல் எங்கே போனார், இப்போது என்ன செய்கிறார் என்று விசாரித்தனர். அவர் கிராமத்தை விட்டுச் சென்று வெளிநாட்டில் பெரிய பதவியில் இருப்பதாகவும் சமீபத்தில் தான் கிராமத்திற்கு திரும்பி வந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்தது. விஜய் சக்திவேலை நோக்கி நகர்ந்தார். இடையே 3வது பௌர்ணமி வந்தது. கிராமத்தின் பதட்டம் உச்சத்தில் இருந்தது. காவல்துறையின் கண்காணிப்பை மீறி நாகராஜ், வயது 60, கோவில் அறங்காவலர் குழுவின் தலைவர், 3வது பலியானார். அவர் தனது வீட்டில் கொல்லப்பட்டார். இந்த கொலையில் கொலையாளி ஒரு சிறு தவறு செய்தான். நாகராஜின் படுக்கை அறையில் கட்டிலின் இடுக்குகளில் இருந்து ஒரு சிறு உலோகத் துண்டு விஜய்க்கு கிடைத்தது. அது மிகவும் நவீனமான மெருகூட்டப்பட்ட டைட்டானியம் உலோகத் துண்டு போல் இருந்தது. கொலையாளி ஒரு தொழில்முறை கில்லர், நவீன கருவிகளை பயன்படுத்துகிறான். இவன் ஒரு பாரம்பரிய பழிவாங்கி அல்ல, ஒரு புத்திசாலி குற்றவாளி என்று விஜய் ஆச்சரியப்பட்டார். விஜய் நாகராஜை கொலை செய்த விதம், சக்திவேலின் கடந்த காலத்தை கூர்ந்து ஆராயத் தொடங்கினார். வெளிநாட்டில் இருந்த சக்திவேல் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஆனால் சமீபத்தில் கத்தி சண்டை பயிற்சியிலும் ஆர்வம் காட்டி வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார். டைட்டானியம் துண்டு சக்திவேலின் வெளிநாட்டு தொடர்புகளையும் அவர் பயன்படுத்தும் நவீன கத்திகள், உபகரணங்களையும் சுட்டிக்காட்டியது. சக்திவேல் தான் குற்றவாளி. அவர் தனது பழிவாங்கலுக்கு கிராமத்தின் பௌர்ணமி சாபத்தை போர்வையாக பயன்படுத்தியிருக்கிறார் என்று விஜய் முடிவுக்கு வந்தார். நாகராஜின் பழைய டைரி குறிப்புகளை பார்த்தபோது 4வதாக ஒரு நபர் இருக்கிறார். நடராஜன், வயது 62. இவர்தான் அந்த குடும்பத்தை ஏமாற்றியதற்கான முக்கிய பத்திரம் அனைத்தையும் வைத்திருந்தார். நடராஜன் தான் சக்திவேலின் அடுத்த இலக்கு. அத்தியாயம் 4. அடுத்த பௌர்ணமி வர இன்னும் சில நாட்களே இருந்தன. விஜய் நடராஜனுக்கு ரகசிய பாதுகாப்பு அளித்தார். ஆனால் சக்திவேல் மிக தெளிவாக திட்டமிட்டிருந்தார். அவர் போலீஸ் பாதுகாப்பை முறியடிக்க 4வது பௌர்ணமி இரவு சக்திவேல் கோவிலின் பழைய நிலப்பத்திரங்கள் வைத்திருக்கும் நடராஜனை கொல்வதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். சாமுண்டி அம்மன் கோவில் பூசை முடிந்து நடராஜன் தனது வீட்டுக்கு தனியாக சென்றபோது சக்திவேல் கோவிலின் பூசாரியைப் போல் வேடமிட்டு இருட்டில் அவரை தாக்கத் தொடங்கினார். சக்திவேல் ஒரு கூர்மையான கத்தியுடன் தாக்க வந்தபோது விஜய் தனது குழுவுடன் அங்கே மறைந்திருந்து அவனை சுற்றி வளைத்தார். உன் பழிவாங்கல் முடிந்தது சக்திவேல் என்று விஜய் கூச்சலிட்டார். சக்திவேல் பிடிபட்டதை உணர்ந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அவனது கையில் இருந்த கத்தி டைட்டானியம் பிளேடால் ஆனது. ஆமாம், நான் தான் கொன்றேன். என் அப்பாவையும் அம்மாவையும் கொன்றவர்களை நான் பௌர்ணமி இரவில் கொன்றேன். நான் பயத்தை பயன்படுத்தினேன். நிலவு சாபம் என்று அவர்கள் நம்ப வேண்டும். அப்போதுதான் உலகம் என்னை ஒரு கில்லர் என்று நினைக்காது, ஒரு பழிவாங்கும் சக்தி என்று நினைக்கும் என்று சக்திவேல் ஆவேசமாக கூறினார். விஜய், அந்த கொலைகள் வெறும் பழிவாங்கல் மட்டுமல்ல, நில அபகரிப்பை மீண்டும் பெற சக்திவேல் போட்ட நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதி என்றும் கண்டுபிடித்தார். நடராஜன் மறைத்து வைத்திருந்த முக்கியமான பத்திரத்தை எடுப்பதற்காகவே சக்திவேல் அவரை குறிவைத்திருந்தார். சக்திவேல் கைது செய்யப்பட்டார். கிராமத்தின் மீது தொற்றியிருந்த மர்மமும் பயமும் விலகியது. ஆனால் அடுத்த பௌர்ணமி வந்தது. கோவில் அமைதியாக இருந்தது. விஜய் தனது குழுவுடன் கோவில் வளாகத்தில் நின்றிருந்தார். அப்போது பாட்டி கருத்தம்மா சிரித்தபடி விஜய்யை பார்த்தார். இப்போதைக்கு சாபம் நீங்கிவிட்டது. ஆனால் பழிவாங்குபவர்கள் எப்போதும் இருப்பார்கள். நிலவு இருக்கும் வரை கொலைகளும் நடக்கும் என்று மர்மமாக சொல்லிவிட்டு சென்றார். விஜய் அவரது வார்த்தைகளின் ஆழத்தை யோசித்தபடி நிலவை பார்த்தார். கொலைகள் உண்மையிலேயே முடிந்துவிட்டதா